எக்ஸ்கியூஸ் மீ சார், சேதுராமன். நான் தான். நான் சாய்குமார், சிபிஐ ஜாயிண்ட் டைரக்டர் அந்த பணிக்கரோட ரிலேஷன். ஓ, ஐபிஎஸ் இருக்கீங்களா? எஸ் சார். சொல்லிருந்தாரு. இப்போ இங்க தான் டியூட்டில இருக்கீங்களா? இல்ல சார், நான் இப்ப ஸ்பெஷல் பிரான்ச்ல இருக்கேன். ஃப்ரெண்ட் மேரேஜுக்காக பெங்களூர் போறதுக்காக வந்தேன். நீங்க என்ன சார் இங்க? நான் இப்போ இங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டேனே. ஓ, ஐ see. நானே உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு இருந்தேன். எங்க மாமா உங்ககிட்ட சொல்லிருக்கேன்னு சொன்னாரு. எஸ் ஐ ரிமெம்பர். அவர் ஏதோ உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கிறதா சொல்லியிருந்தாரு. எஸ் சார், ரியலி a big problem. என்ன சொல்லுங்க? நான் பெங்களூர்ல இருந்து வந்துட்டு சொல்றேன் சார். ஓகே, பட் வர்றதுக்கு முன்னாடி கால் பண்ணிட்டு வாங்க. ஷூர் சார், கால் பண்ணிட்டு அப்புறம் வரேன். ஆல் ரைட். எப்போ சார் பெங்களூர்ல இருந்து வந்த? இன்னைக்கு தான் சார். உட்காரு. தேங்க்யூ சார். ஏதோ பெரிய ப்ராப்ளம்ல இருக்க போல இருக்க. ஆமா சார். என்ன ப்ராப்ளம் சொல்லு. நோ ஃபார்மாலிட்டிஸ், ஓப்பனா சொல்லு. இப்போ நான் உங்ககிட்ட சொல்றது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். அதை நீங்க கேட்டா மட்டும் போதாது, ஒரு சொல்யூஷனும் தரணும். தாராளமா தரலாம். அனிதான்னு ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கேன். அவ ஒரு கம்பெனில எக்ஸிகியூட்டிவா இருக்கா. அனிதாவோட வீடு ஒரு ஜமீன் பங்களா. அவ ஃபேமிலி எங்க ஃபேமிலியும் கிட்டத்தட்ட ரிலேஷன்ஸ் தான். ஆனா அந்த வீட்ல 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டெத் நடந்துச்சு. அந்த வீட்டை சேர்ந்த யாரும் சாகல. ஒரு 3 நாள் தங்கிட்டு போலான்னு வந்த ஒரு பிராமின் பொண்ணு செத்து போயிட்டா. அவ பேரு மைத்திலி. நடந்து போகும்போது கால் தடிக்க கீழே விழுந்ததால ஆக்சிடென்டல் டெத்னு ஒரு டவுட். இல்ல எதையோ பார்த்து பயந்து ஓடும்போது விழுந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு டவுட். அது மட்டும் இல்லாம ஏதோ சூப்பர் நேச்சுரல் பவரா, அதாவது பூதம், பேய், பிசாசு, சம்திங் லைக் தட். அதனாலதான் அவ செத்து போயிருக்கணும் அப்படின்னு வர ஒரு டவுட். இதுல எதை நீ நம்புற? நான் இது எதையுமே நம்பல சார். ஐ திங்க் இட் வாஸ் a premeditated murder. இந்த கேஸ்ல போலீஸோட ஒப்பீனியன் என்ன? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன வந்தது? பயங்கரமா அடிபட்டதுனால ஹெட் இன்ஜுரி, அதான் காரணம்ன்றாங்க. போலீஸ்க்கு யார் மேலேயே டவுட் போல. வெளியில சொல்லலனாலும் பேய், பிசாசு இதால தான் டெத் ஏற்பட்டிருக்குன்னு அவங்களும் நம்புறாங்க. உண்மையை சொல்லணும்னா போலீஸ் முழுமையா விசாரிக்க ட்ரை பண்ணவும் இல்ல. அதை எப்படி சொல்ற? ஐ மீன் இட் சார். சம்பவம் நடந்த அடுத்த நாள் நானும் அங்க போனேன். நான் யாருங்கிறத டிஎஸ்பி கிட்ட சொல்ல வேண்டாம். சரி சார். எஸ்ஐ சார், இந்தாங்க டீ. சார், இப்ப வரப்போற ஆபீசர் யாரு? அவர் எப்படி? இப்ப வருவாரு, அப்ப தெரிஞ்சுக்க. சார், நான் சுதீர், இந்த ஏரியா எஸ்ஐ. இவரு யாரு? என் பேரு சாய்குமார். இவங்களோட சொந்தக்காரர் சார். ஓஹோ. இவங்களா? இவர் சங்கர் சார், இந்த ஊருக்காரரு. இது டாக்டர் கிருஷ்ணன் நாயர், மாப்பிள்ள தங்கச்சோட புருஷன். இவரு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் டாக்டர் பாபு, நேஷனல் ஹாஸ்பிட்டலோட ஓனர். போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சுதா? முடிஞ்சது. பாடி அவங்க சொந்தக்காரங்க கிட்ட ஒப்படைச்சிட்டோம். விசாரணையும் முடிஞ்சிருச்சு. பாடி எங்க இருந்தது? உள்ள சார், படிக்கட்டுக்கு கீழே. பாடி இருந்தப்போ போட்டோகிராஃப் எடுத்தீங்களா இல்லையா? எடுத்துருக்கோம் சார், டீடைல்டா எடுத்து. எல்லார்கிட்டயும் ஸ்டேட்மெண்ட் வாங்கி முடிச்சாச்சா? முடிஞ்சது சார்.
இந்த ரூமை கொஞ்சம் திறக்கறீங்களா? அது பூஜை ரூம் சார். குலதெய்வத்தோட எல்லா முக்கியமான பொருட்களையும் அதுக்குள்ளதான் நாங்க வச்சிருக்கோம் சார். ஐ சே ஓபன் இட்.